ஒரு பாலராமருக்கு கோயில் வைத்திருக்கிறார். அந்த அந்த சிலையை வடிவமைத்தவர் ஒரு கர்நாடகா இளைஞர். அவர் மேனேஜ்மெண்ட் படியெல்லாம் படிச்சிருக்கார். அவர் குலத்தொழில் சிற்பியாக. இந்த பாலராமரை அந்த அயோத்தி கோயிலில் வைக்கிறாங்க. பிரதிஷ்டை நமக்கு தெரியாது, நிறைய இப்போ சம்ஸ்கிருத வார்த்தைகள், இந்திய வார்த்தைகள். பிராண பிரதிஷ்டை எல்லாருக்கும் என்னன்னு தெரியல. இப்போ யாரை பார்த்தாலும் பிராண பிரதிஷ்டை. அப்படி என்ன பிராண பிரதிஷ்டை? பிராணன் என்பது நம்முடைய ஆன்மா, அதை அதில் நிறுவுகிறார்கள். அது வெறும் கற்சலையாக இருக்கிறது. கற்சலைக்கு உயிர் ஊட்டுகிறார்கள். அது பண்ணிட்டாங்க. 22ஆம் தேதி கோயில் வச்சாச்சு. அப்போ இந்த பூஜை செய்வதற்கு யார் வேண்டும் என்று கேட்கும் பொழுது சங்கராச்சாரியார்கள் சொல்கிறார்கள், இந்த பிரதமராக இருக்கலாம், ஆனால் அவர் அந்த கருவறைக்குள் நுழையக்கூடாது என்று சொல்கிறார். அப்போ அவர் தனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு ஆள் வரும்னா போய் தேடுறாங்க. லென்ஸ் வச்சு தேடி பார்த்தா காகப்பட்டருடைய 15வது வாரிசை கண்டுபிடிக்கிறார்கள். அவர் தான் அங்கே பூஜை பண்ணி வைக்கிறார். அப்போ இவர் மாறிட்டார், அவர் பண்ணலாம். ஆனால் சங்கராச்சாரியார்கள் வரவில்லை. நான் இதை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சிலையை அருமையாக வடிவமைத்த அந்த சிற்பி, நான் ஒரே கேள்வி, 22 ஜனவரிக்கு பிறகு அவர் அதை தொட முடியுமா? அதுக்கு முன்னாடி அவர் இன்ச்சாக பார்த்து வடிவமைச்சு அழகான ஒரு சிலை, போட்டியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலை. ஆனால் அந்த சிலையை வடித்த அந்த சிற்பி அந்த சிலையை தொட முடியாது. அதுக்கு என்ன ஏற்பாடு? அதுதான் சனாதனம். நீங்கள் சிலை அமைப்பதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, நாங்கள் மீதி பார்த்துக்கிறோம். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதை அந்நியமாதல் என்று சொல்வார்கள். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் ஒரு பொருளை உருவாக்கியவன் அந்த பொருளை உருவாக்கிய பிறகு அதிலிருந்து அந்நியப்பட்டு விடுகிறான் என்று சொல்கிறார்.